ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சமையல் குறிப்பில் என்ன பார்க்க போகிறோம்? இந்த சமையல் பக்கங்களோட 12வது பக்கம் இது. இன்றைக்கி சிறுகீரை மசாலா சிம்பிளாக செய்கிறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சிறுகீரை மசாலா கீரைனாலே அதுக்கு ஸ்பெஷாலிட்டி உண்டு. அதுக்கு சிறுகீரைக்கு நல்ல குணங்கள்லாம் இருக்குது. அதை வச்சு இன்றைக்கி மசாலா எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு சிறுகீரை ஒரு கட்டு எடுத்திருக்கேன். அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா அதை செய்கிறதுக்கு தக்காளி நல்லா பழுத்தது 2 தக்காளி மீடியமாக இருக்கிறத கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 10 சின்ன வெங்காயம் இது போல் செதிலாக வெட்டி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் 2 மிளகாய் போதும். ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம். இப்போ செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு சட்டி காஞ்சிடுச்சு. இதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் வேணும், இல்லை நெய் சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்க்குறேன். கொஞ்சமாக போதும். ஓகே, நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு இப்போ நல்லா எண்ணெயும் சூடாயிடுச்சு. இப்போது மிளகாயை ஃபஸ்ட்டு போடலாம். அடுத்தது ஜீரகம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வரக்கூடிய சமயத்தில் வெங்காயம் சேர்த்துடலாம். சிலர் வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க, பட் நான் வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். நல்லா வதக்கிட்டு அது அந்த வெங்காயங்கும்போது பொதுவாக வதக்கும் போதே அந்த ஒரு கண்ணாடி பதம் வரும் இல்லையா, அந்த பதத்துக்கு வதக்கினாலே போதும். அது வதங்குற நேரத்தில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி தான் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா அந்த ஒரு மசிஞ்சு கூழ் போன்ற நிலைக்கு வரணும், நல்லா மசியணும். அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது பின்னாடி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ வதங்கிறதுக்கு வேண்டி உப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே மசிச்சு விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி மசிஞ்சிருச்சு, அதே நேரத்தில் வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கீரை சேர்த்துடலாம். இதில் கூடுதலாக தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கீரை அப்படிங்கும்போதே முன்கூட்டியே ஒரு விஷயம் எப்பொழுதும் சொல்கிறது தான், இந்த தடவையும் சொல்கிறேன். கீரையை எப்பொழுதும் நல்லா அலசிடுங்க. அலசலை அப்படிங்கிற பட்சத்தில் மண் இருக்கும். அதே போல் கீரையில் எப்பொழுதுமே தண்ணீர் சத்து இருக்கிறதுனால கீரை சீக்கிரமாக வதங்கிடும். எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அலசிட்டு மிச்சம் இருக்கிற தண்ணியை கூட சுத்தமாக வடிச்சிருங்க. ஒருவேளை அது சேர்ந்துச்சுன்னா ரொம்ப ஒரு குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ கழுவிட்டு தண்ணியை சுத்தமாக வடிச்சிருங்க. இப்போது கீரை சேர்த்துட்டேன். இதுக்கப்புறம் நான் சேர்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கணும். அது அவங்கவுங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சத்தூள் சேர்த்து பண்ணுறவங்களும் இருக்காங்க, சேர்க்காமல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பொதுவாக மஞ்சத்தூள் அப்படிங்கிறது வெறும் நிறத்துக்கு மட்டும் இல்லை, மஞ்சளுக்குனுங்கிற குணம் இருக்குது. அதனால் என்னோடய சமையலில் எல்லாத்துலேயுமே நான் மஞ்சத்தூள் சேர்க்குறதுல விருப்பப்படுவேன். இன்றைக்கும் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இனிமேல் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த கீரை வதங்கி வேகிற வரைக்கும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு தீயை சின்னதாக்கி கிளறி விட வேண்டியதான். இது நல்லா வெந்து வரணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், வேகட்டும். 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ கீரை, ஒரு கட்டு கீரை எவ்வளோ இருந்தது. ஆனால் நல்லா வதங்கிருச்சு. இப்போது வதங்கி வெந்துருச்சு. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தேன். கொஞ்சம் நேரத்தில் நிறுத்திடலாம். சிறுகீரை மசாலா இது பார்த்திங்கன்னா சாதம் சூடாக இருக்கும்போது பிரட்டி சாப்பிட்றதுக்கு பக்காவான ஒரு சைட் டிஷ்ஷு. அட் த சேம் டைம் சப்பாத்தி, தோசை, பூரி இதுக்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ண முடியும்.
நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. சிறுகீரை மசாலா சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் இன்றைக்கி பார்த்தோம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சிறுகீரை மசாலா. பாய்.